பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தபடியினால, தேவ பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூட, ஷெகினா மகிமை இந்த ஆலய கட்டடத்தை மூடும்படியா வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நல்ல வாயை திறந்து நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வடக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வர ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் ஆண்டவரை உயர வேண்டும், உமக்கு ஏற்புடையதான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்காக செபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வாரும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எந்தன் உள்ளம் புது கவியாலே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை பாடி போற்றி மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 3, உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்த
யாக்கோபை போல போராடுவேன் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 943 பாடலின் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். ஜெபத்தில் போராடி இன்றைக்கு ஜெப வீரர்களாய் மாறி யாக்கோபை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆமென். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன்.
ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்படி எழும்பி நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். என்னும் நாமம் உள்ளோனே நீர் என்றும் என்னோடு யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர் என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே நீர் என்றும் என்னோடு யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர் என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எதிர்நேரத்தில் மேலானவர் வியாதியில் வைத்தியரும் அவரே. எந்தளவீனத்தில் மேலனானவர் வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்தன் மாறுதலே. துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்தன் மாறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் வேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. எந்தன் கேடகம் நீரல்லவோ. ஆமென். எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ. என்னை காப்பவர் நீரல்லவோ. என்னை காண்பவர் நீரல்லவோ. என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே நீர் என்றும் என்னோடு. யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர் என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே நீர் என்றும் என்னோடு. யெகோவாயீரே தேவைகள் சந்திப்பீர் என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கடந்த 11 மாதம் அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வாரத்தின் முதல் நாள் காலையில் ஆண்டவர் எத்தனையோ கிருபை நமக்கு தந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போன நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டபடியினால நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன், தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற தேவன், நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை
அணைக்காது. மங்கி எரிதே அணைச்சிடலாம், என்ன அணைக்கலை, அதை தூண்டி விட்டு இன்னும் எரிந்து கொண்டே இருக்க. என் வாழ்நாள் முழுவதும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டே இருக்கணும். என் ஆண்டவருக்காக வைராக்கியம் எனக்குள்ள காணப்படட்டும் ஆண்டவரே. ஓரி காரா ராபோ லீ காராரி அந்த ரபா. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரும் நன்றியோடு கூட எஸ் லார்ட். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவன் நல்லவர், எந்த கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம், நீரே என் பலனானவர். நான் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துகிறவர். எத்தனையோ சூழ்நிலைமை நான் ஆண்டவரே சோர்ந்து போக முடியா. மேலும் ஆண்டவருக்காக சாட்சியாய் கூட நிற்க கூடாதபடி சத்துரு பல போராட்டங்களை கொண்டு வந்தா என் தேவன் என்னை கைவிடல. ஆண்டவரே, என் முழங்கால்கள் ஆண்டவரை தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற தேவன் இப்போவும் ஆண்டவரை திடப்படுத்தி ஜெப வாழ்க்கை அதிகரிக்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். க்ளோரி க்ளோரி. சோத்திரம். நீர் ஆண்டவரே, இப்போ என் உள்ளத்தில் நீங்களை காண்கிறது. வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், உமக்கு மறைவாய் நான் எங்கேயும் போக முடியாதா? என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏகோவா ரப்பா, சுகம் தருகிற தேவன், ஆய்ந்தாய்கில
அல்ல, நானே உன் பரிகாரி, உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். இப்போது அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி சுகமாக்க கரங்களை தட்டி ஆமென். Receive the healing. கரங்களை தட்டி ஆமென். அவருடைய வல்லமை கரங்களை தட்டி கொஞ்சம் கவனிச்சு கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வத்தோடு. அந்த ஆர்வம் நமக்குள்ள காணப்படட்டும். ஆர்வத்தோடு ஆராதிக்கணும்னா அபிஷேகம் இல்லாமல் ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே, காலியான பாத்திரமா நான் உள்ளே வந்திருக்கலாம், ஆனால் நிரப்பப்பட்டு நான் போகணும். ஆண்டவரே, இப்போவும் எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வடிகிற அனுபவம். நன்றி. கரங்களை தட்டி எஸ் எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓஹோ, க்ளோரி க்ளோரி. நானே உன் பரிகாரி. அதான் யெகோவா ராஃபா. ராஃபா சுகம் தருகிற தேவன், ஹீலர். அந்த தேவன் இப்போது எல்லா பலவீனங்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி ரிசீவ் த மைட்டி ஹீலிங். என்ன விதமான ஒரு வியாதி இருக்கட்டும், பலவீனம் இருக்கட்டும், டாக்டர் உங்களை சுகமாக்க முடியல, மருந்து கிடையாது, இந்தியாவில் சுகமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லலாம். மருத்துவ சாஸ்திரம் சொல்ல என் ஆண்டவர் என்னத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. கரங்களை தட்டி ரிசீவ் த மைட்டி ஹீலிங் ஆஃப் காட். நன்றி, சோத்திரம். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன். Every sickness, every weakness be gone in the name of Jesus. Liko rada ramo shakaraba. Hallelujah, hallelujah. இன்றைக்கு சபை எழும்புகிற அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அந்த ஓடு தளத்தில் ரன்வேல ஓடிக்கொண்டிருந்தது. கொஞ்சம் தூரம் ஓடி தான் அந்த பிளேன் மேலே அது பறக்க எழும்போம். அப்படி இன்றைக்கு நோ மோர் ரன்னிங், வி ஆர் நவ் இன் த டேக் ஆஃப் பொசிஷன். எழும்புகிற நிலைமைக்கு வந்திருக்கிற கரங்களை உயர்த்தி இன்னும் நாங்கள் ஆண்டவரை மடங்கி முடங்கி கிடக்காதபடி எழும்பணும். ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவரை எங்களை நிரப்புங்க. ஆண்டவரை எங்களை நிரப்ப. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரை என்னை நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவி இல்லாதவன் பாவி. இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வைராக்கியத்தோடு கேட்போம். ஆண்டவரை நீர் எங்களோடு பேசணும். இன்றைக்கு எங்களோடு பேசணும். எங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி எங்களை ரட்சியும் ஆண்டவரே. எங்களை மன்னி ஒரு விச ரத்தத்தால் கழுவும். உமக்காக நாங்கள் எழும்பணும், வாழணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 9:8 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உம்முடையது, வல்லமை உம்முடையது. ஆண்டவரே, நீர் பேசும்போது காதேஸ் வனாந்தரம் அதிருகிறது ஆண்டவரே. அப்படி என் தேவனுடைய சத்தம் எங்களிடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே, எங்கள் செவிகளை சாய்த்து ஆண்டவர் உரத்த சத்தமாகவோ மெல்லிய சத்தமாகவோ நீர் எங்களோடு பேசும்போது நாங்கள் கேட்க கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தமாக 1ஆம் தேதி ஆண்டவர் தந்தது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் சம்பூர்ணம் உடையவர்களா, சம்பூர்ணத்துக்கு சொந்தக்காரர்களா. அப்படின்னா பர்ஃபெக்டா எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென்.
இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். ஒருவேளை அப்படி நாம் அதை பிரித்து பார்க்காதபடி முழு அதிகாரத்தை தியானிக்கும் போது எல்லாமே காணிக்கை குறித்து சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, லோபத்தனமா கஞ்சத்தனமா இருக்காதபடி உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது. சகோதரர்களை அனுப்புகிறான். தேவை இருக்கிறது, சபைக்கு தேவை இருக்கிறது. எங்க கொடுக்க போறாங்க? இத எருசலேமுக்கு கொடுக்க போறாங்க. ஆண்டவர் சொல்ற இங்கிருந்து சேகரித்து எருசலேமில் இருக்கிறதை கொடுக்கிறதுக்காக இங்க சேகரிக்கப்படுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, லோபத்தனமா கொடுக்காத, உதாரத்தமா கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. என்ன அந்த ஆகாரம்? தேவனுடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ஆமென், தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். ஆமென் ஆமென். உன்னுடைய தசம பாகம் இல்ல, சரியா வாசிங்க. தசம பாகங்களை எல்லாம், தசம பாகங்களை எல்லாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுல கிள்ளி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எல்லாம் கொடுக்க கூடாது. அது யார் செய்யறது? கிள்ளி கொடுக்கறது யாரு? சின்ன பிள்ளைங்க. ஆண்டவர் சொல்ற, சின்ன பிள்ளைத்தனமா இருக்காத, ஆண்டவருக்கு தசம பாகத்தை எல்லாம் கொடுத்துரு. எல்லா சபைக்கே கொண்டாந்து கொடுத்துடணுமா? நான் சொல்லலையே, நீங்க தானே. என் ஆலயத்துல ஆகாரம் நீ சாப்பிட, வசனத்தை கேட்கணும்னா இந்த ஆலயத்துல நீ எங்க ஆகாரம் புசிக்கிறிய அங்க உன்னுடைய தசம பாகங்களை கொண்டு வந்தா பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகனை, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். இந்த ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். யார் சொல்றதா அந்த கடைசி வரி? சேனைகளின் God of hosts is telling that you test me in this. நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும். உங்க ஊழியக்காரன் உங்களுக்கு ஆகாரத்தை சமைத்து கொடுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் உங்க வீட்டில் ஆகாரம் சமைக்கிறது? மதிய சாப்பாடு ஆயத்தப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம். அதை கூட சரியா சாப்பிடல. அது கூட யாரு சரியா சாப்பிடாது சொல்லுங்க? சின்ன பிள்ளைங்க, ஏய் சிந்தாம சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? சிந்தாம சாப்பிடு. அது யாருக்கு சொல்றீங்க? பிள்ளைகளுக்கு. இப்போ இங்கே சபைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அங்கேயும் இங்கேயுமா சிந்தி வசனத்தை அப்படி தூர போட்டுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதை சாப்பிடல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை ஆலயத்தில் உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம், அதை நீங்கள் வந்து சாப்பிடணும். இன்றைக்கு உங்களுக்காக பரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறான்னா, உன் பாத்திரத்தை எடுத்துட்டு வா, உன் தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு போடுறேன். ஆமென். அப்படிதானே சொல்கிறோம். ஆண்டவர் சோதரன், நீ தான் சேகரித்து கொள்ளணும். உனக்கென்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம். ஆமென். தசம பாகம் கொடுக்காதவங்க இன்னைக்கே தீர்மானம் பண்ணு. நீ கடன் பட்டாலும் பரவாயில்ல, தசம பாகத்தை ஒழுங்கா கொடுத்துரு. அடுத்த வாரமே உனக்கு கடனே இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைகிறவர்களாயும் சகல நற்கிரியைகளில் பெருகிறவர்களாக இருக்கணும்னா உன்னுடைய தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில்
கொண்டு வாருங்கள். bring all your tithes to the church. amen. மிஷனரி ஊழியம், மற்ற ஊழியக்காரர் அவங்கெல்லாம் என்ன ஆகுறது? நீங்க சொல்லுங்க. என்னங்க? இல்லை அவங்கெல்லாம் என்ன ஆகிறது? நான் சொல்ல வசனம் சொல்ல உன்னுடைய தசம பாகங்கள்லாம் பண்டசாலையில் கொண்டு வந்துடும். மிஷனரி, இவாஞ்சலிஸ்ட்டு அவங்கெல்லாம் என்ன ஆகிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆகுறதுன்னு அவங்கள தான் கேட்கணும். அவங்களே கேட்டுக்கணும். ஏன்னா வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், fivefold ministry, everything under the pastor, church. சபையிலிருந்து மிஷனரி போனோம், போயிட்டு சபைக்கு தான் திரும்ப வரணும். ஆமென். இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர் சபையிலிருந்து போய் அவர் பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை சம்பாதித்து எங்கேருந்து போகுதோ அங்கே தான் வரணும். ஆமேன், ஆமேன். நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு வேறு எதுக்கோ போகிறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, திரும்ப ஏன் வீட்டுக்கு வரீங்க? அங்கேயே நின்றுடுங்களேன். அப்படி இவாஞ்சலிஸ்ட்டு சபையிலேருந்து போனால் அவன் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வரணும். அதான் களஞ்சியம், பண்டசாலை. ஆகாரமானாலும் ஆத்துமாவானாலும் இங்கே ஆலயத்துக்கு கொண்டு வந்துடணும். ஆமேன். அங்கேயே ஒரு பெட்டி கடை திறந்து பக்கத்தில் போட்டு, இங்கே வா, செவ்வாய்க்கிழமை நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். அதெல்லாம் பெட்டி கடையெல்லாம் மூடி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் இருந்துச்சு, அதெல்லாம் மூடிடுச்சு. இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வேதத்தில் இல்லாதது. அதனால் கவனத்தோடு, உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் நீங்கள் கவனமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் சகலவித நற்கிரியைகளில் பெருக வேண்டும். இப்போ ஆண்டவர் 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சபையில மாயமற்ற சகோதர, மாயம் இல்லாத, வித்தவுட் ஹிப்போக்ரசி, ஹிப்போக்ரட்டா இருக்காத, மாயமாலும் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். இரட்ட வாழ்க்கை ஆண்டவர் அருவருக்கிற காரியம். இரு வழியில இருக்கிறவன் வழி எங்கிலும் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரே வழிதான், இந்த வழியா அந்த வழியானா ஆண்டவருக்கு சோதரம். வழிகாட்டி இருக்கிறது என்னது? என்ன கைட் போஸ்டா? கை காட்டியா? கை காட்டி கைட் போஸ்ட் ஏதாவது வச்சுங்க. கை காட்டி மரம் அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. முன்னெல்லாம் மரத்தில் செஞ்சாங்க, அதனால் கை காட்டி மரம். அது இப்படி ஒரு காட்டும், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று காட்டிகிட்டு இருக்கோம். அங்கே எழுதியிருப்பாங்க மதுரை, இங்கே சித்தூர், இந்த பக்கமாக ஆரணி. இப்போ எந்த வழியில் போகணுன்றத, நீங்கள் எங்கே போகணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அப்போது அந்த வழி தெரியல, அந்த வழிகாட்டியை பார்க்குறீங்க, கை காட்டி மரத்தை பார்க்குறீங்க. பார்த்து நான் போக வேண்டியது இந்த டைரக்ஷன்னு, இந்த பக்கம்தான் நான் போக போகிறேன். சோத்திரம். நாம் தான் தீர்மானிக்கணும் எங்கே போகணும். நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம்? பரலோகம் இல்லை, இப்போ போயிருங்க, நித்தியத்திற்கு போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு, உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியத்தில் போய் முடிக்கணும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதா தேவன் நம்மை பூமியில் வச்சிருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நற்கிரியைகளில் பெருகிறவளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களை சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகல கிருபை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
இப்போ ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவர் இருந்தால் தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும், வசனத்தை தேட முடியும், வசனத்தை வாசிக்க முடியும். ஆவியானவர் தான் சொல்லு, பைபிள் படி. ஆமென். ஜெபம் பண்ணணும் யாரு? ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரர் ஆவியானவர். துதிக்க தூண்டுகிற அதுவும் ஆவியானவர் தான். ஆராதிக்கிறதும் ஆவியானவர். ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க தெரிலன்னு சொன்னீங்களானா ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அந்த சிஸ்டர் நல்லா ஜெபம், இந்த பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுவார். அப்போ உனக்கு ஆவி இல்லை. ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள். காலியான பாத்திரமா இருக்காத. ஆண்டவருக்கு சோதனை அது எதுக்காவது பிரயோஜனமா இருக்குமா? காலியான பாத்திரம் நிரப்பப்பட்டது. ஆமாம், நிரப்பப்பட்டால் தான் எடுத்து அதை பயன்படுத்த முடியும். காலியாக இருந்தால் ஒன்றுத்துக்கு இல்லை, கவுத்து தான் வைக்கணும். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த மாய்மாலமே இருக்கக்கூடாது. உண்மையா பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர் சொன்னேன்னா உண்மையா பிரேஸ் தி லார்ட். உனக்கு சக உதிரம். ஆங்கிலத்தில் சிஸ்டர் சொல்றதுனால கனெக்ஷனே வரமாட்டேங்குது. சகோதரின்னு சொன்னால் சக உதிரம். ஆமென். அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமாக நீ எந்த கலகமும் பண்ணாத, புறங்கூறாத. ஆண்டவர் சோத்திர. ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தா, சத்தியத்தில் நடந்தா அப்படியெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். ஆமென். அப்போ நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆண்டவருக்கு சோத்திர. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருந்து ஆவியினால சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறணும். with all your strength. ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் ஒரு அம்மாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் சோதரன் வாசிங்க. 36 யோப்பா பட்டணத்துல கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆண்டவருக்கு சோத்திரம். அவன் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் எப்போ செஞ்சா? ஆமா, இப்போ அவர் மரித்து போயிருக்கிறா. அங்க அவளுக்கு சாட்சியா அந்த சபையார் சொல்றாங்க. தொற்காளை குறித்து சபை சாட்சி சொல்லுகிறது. எப்போது? அவள் மரித்து போன பிறகு. அந்த யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில தொற்காள் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேர் உள்ள ஒரு, நீங்க வேற எங்கேயாவது பைபிள்ல சீஷின்ற ஒரு வார்த்தையை 2 ஆங்கில பதம், தமிழ்ல சீஷி, ஆங்கிலத்தில் 2 times she. அப்போ சாட்சியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, சீஷியாய் வாழ்ந்திருக்கிறாள். இன்றைக்கு நாம சீஷர்களாய் இருக்கிறோமா? விசுவாசிகளாய் இருக்கிறோமா? சீஷர்கள் ஊழியம் செய்வாங்க. and make disciples. யாரு? டிசைபிள். போய் மற்றவர்களை டிசைபிள் ஆக்கணும். ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமென். அதான் அங்க நாம சொன்னோம், நீங்க லோபத்தனமாய் இருக்காதபடி உதாரத்தமாய் நீங்க இந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவருக்கு சோத்திரம். வாரி இறைத்து விருத்தி அடைந்து இருக்கிறவங்க தான் எனக்கு தெரியும்னு பவுல் சொல்றார். ஆமென். வாரி இறைத்து ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேவர் ராஜ்யத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர்.
தொடர்ந்து வாசிப்போம். அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் சீஷி மரித்து போனா சீஷர்கள் போய் பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்ப பேதுரு என்ன செய்ய போகிறாரு? ஜெபம் பண்ண போகிறார். பேதுரு என்ன செய்கிறாரு? நீங்கள் என்னிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால நடக்கிறவைகள் என்னவென்றால், நீங்கள் வியாதிஸ்தர்கள் மேல, யார் இப்போ வியாதிஸ்தர் மேல கை வைக்கணும்? விசுவாசிங்க. பிசாசுகளை துரத்தணும். பாஸ்டையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், விசுவாசி பாட்டுக்கு அது அங்கே போயிட்டுருக்கோம். ஆண்டவர் சோத்திரம். அங்கே வந்து உதவிக்கணும். எனக்கு உதவி வேண்டாம். அங்கே அவங்க கீழே விழுந்து மண்டை கிண்டை உடையாதபடி கொஞ்சம் அவங்கள பார்த்துங்க. கொஞ்சம் துணி கிண்ணி விலகிட்டா அதை பார்க்குறதுக்கு கூட நிற்கணும். சபையில் விசுவாசிக்க அந்த எதிர்பார்ப்பே இல்லையே. ஆதி திருச்சபையில் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் கரத்தை நீட்டி அற்புத அடையாளங்களை செய்கிறதுனால எங்கள் ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணணும். சபையில் அற்புத அடையாளம் நடக்கணும். ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ நடக்க மாட்டேங்குது. நடந்தாலையும் வெளியே சொல்ல மாட்டேங்குது. இங்கே யாரும் நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னாலாம் நாங்கள் சொல்கிறதில்ல. உங்கள் சாட்சியை எங்கள் பத்திரிகையில் எழுதுகிறோம், உங்கள் சாட்சியை டிவியில் நாங்கள் சொல்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து வந்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த யோப்பா பட்டணத்தில் அவ சாட்சியாய் வாழ்ந்தாள். இப்போது அங்கே பேதுருவை தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் சீக்கிரமா வாங்க. ஆமென். உடனே வாங்க சார். அங்க அந்த அம்மா யார் போறது? அந்த தொற்காலை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க ஓடுறாங்க. இப்போ என்ன செய்யறது அந்த அம்மாவுக்காக? அந்த அம்மா தங்களோடு இருக்கையில் அவங்க செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களெல்லாம் பேதுரு கொண்டாந்து காட்டினாங்க. பாருங்க, இதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. நல்ல ஒரு ரொம்ப கை தேர்ந்தவங்க, கை வேலையெல்லாம் அவங்க சும்மாவே சோம்பேறியாவே இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை பாஸ்டர். எங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜெபத்துக்கு வருவோம், ஊழியத்துக்கு வருவோம். விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு வயிறு நோதுன்னு சொல்லுவோம். எப்போன்னு அமைதியாக சொல்ல முடியாது. ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுங்குறுந்து. சோத்திரம். ஊழியத்துக்கு வருகிறதுக்கு அது பிசாசு தடை பண்ணுறான்றத உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய தந்திரங்களை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லை. ஜெபம் பண்ணி கேளுங்க, அபிஷேகத்தை பெறுங்க. ஆண்டவரே இப்படி அதனால தான் நான் சொன்னேன், செத்தா கூட இங்கே வந்து செத்துருங்க. இது ஏலிம் சபையில் சொல்ல, சிஎம்சியில் சொல்கிறாங்க. ஒரு சிஎம்சி ஸ்டாஃபு பக்கத்துலேயே ஆறாரா என்னது, அங்கே போயிட்டேன், ரொம்ப அர்ஜென்ட்டு. அங்கே எடுத்துக்கிட்டவே மாட்டாங்க. சிஎம்சிக்கு போனீங்களா அடுத்த நாள் உனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டு, உனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீ ஏன் வேறு எங்கே போகிற? ஆண்டவருக்கு சோதனை. லீவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா சிஸ்டர்? வெளியில் போனால் லீவ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சபை மாத்திரம் உனக்கு என்ன அவ்வளோ குறைஞ்சி போச்சு? ஆண்டவர் சோதனம். நாங்கள் எங்கள் விசுவாசிங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எல்லாம் கொஞ்சம் காதை இப்படி வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். வியாதிப்பட்ட பாஸ்டுக்கே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன பண்ணுவார்? சபையின் மூப்பரை நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, நானும் வரமாட்டேன். ஆமென். என்ன பாஸ்டர் வரமாட்டேன்றீங்க? அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு இந்த சபையில்? நீங்கள் தான் சொல்கிறதே இல்லையே. உங்களுக்கு தான் ஸ்டாஃப் டிபெண்ட் ஆகிட்டீங்க. இப்போ என்னத்துக்கு சபை உனக்கு? இல்லை பாஸ்டர், எங்களுக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர். அதனால்
ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரணும். வசனம் சொல்கிறது, அதான் சொல்கிறேன், நீ எங்கே போனாலும் இங்கே தான் வரணும். ஒருவன் வியாதிப்பட்டா சபையின் மூப்பரை வரவழைக்கணும். வீட்டிலேயே அப்படியே அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. அப்படி இருந்தா சொல்லுங்க தைரியமா, செத்து தான் போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாவது வரையா? ஐயோ பாஸ்டர் செத்து போயிடுவேன்னு சொன்னார். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிடு. ஃபோன் பண்ணால் நான் உடனே என் சிஸ்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு. நான் மறந்துட்டேன், ஆனால் இன்னும் அவங்க எழுதி ஜோம் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள் பேரெல்லாம் இருக்குது அந்த நோட்டு புஸ்தகத்தில். வியாழக்கிழமை தோறும் அவங்க கருத்தாக ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஒரு சபை. உங்கள் தேவைக்கு ஒரு சபை, நீங்கள் செத்தாலையும் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சபை, நீங்கள் கல்யாணம் பண்ணால் ஒரு சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி சொன்னார். எல்லாத்துக்கும் இங்கே தான் மையமாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் த சென்டர். வாசிங்க, மேல வாசிங்க. யோப்பா பண்ணது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். என்ன சொல்றாங்க? தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்துல அங்கிருந்து அனுப்புறாங்க. போய் உடனே கூட்டு வா. ஆமென். அந்த எல்லாம் டாக்டருங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்பெல்லாம் டாக்டருங்க வர மாட்டாங்க. வராங்களா யாராவது டாக்டரு? வீட்டுக்கு யாராவது டாக்டர் வராங்களா தெரியுமா? வரமாட்டாங்க. ஏன் வரல? வந்தால் அவனுக்கு பிரச்சனை, செத்துக்கு தொழில், அதனால் வர்றதில்லை. நீ ஹாஸ்பிட்டலில் வந்து செத்துட்டா அது பிரச்சனை இல்லை, இல்லை கிளினிக்கில் வந்து செத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்போ கூட அந்த டாக்டர் தப்பாக ஊசி போட்டான்னு எல்லாம் அடிக்க வரான் டாக்டரை. ஆண்டவர் சோதனை. அதனால் அவன் வரவே மாட்டான். முந்தியெல்லாம் வருவாங்க அவசரமாக. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ நாங்கள் மாத்திரம் என்னத்துக்கு வரணும்? டாக்டரே வரமாட்டான். நீங்கள் எங்களை கூப்பிடல. இப்போ அவசரமாக தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே போனான். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஊழியக்காரனை கூப்பிடணுன்றாங்க. மூப்பர்களை அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடைய 37வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் முடிஞ்சிச்சுமா. இப்போ பெட்டியில வச்சு கொண்டு போக வேண்டியதுதான். அப்படி ஆனாலும் குளிப்பாட்டி வச்சிட்டோம். பேதுருவை அழைத்து வர சொல்றாங்க. பேதுரு வந்து அவளை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் அவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டா. தொற்கால் ஃப்ரெண்ட்ஸு, விசுவாசிங்க. ஒரு சபையில் இருந்தால் எல்லாம் ஒன்றா இருக்கணும். மற்றதுக்கெல்லாம் சீட்டு பிடிக்கிறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, வட்டி வாங்கிறதுக்கெல்லாம் சபையில் தெரியுது. இப்படி நற்கிரியைகளை செய்தாவ தொற்கால் நற்கிரியைகளை செய்தான். நற்கிரியை செய்கிறதுல முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவுக்கு ஸ்தோத்திரம். அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு வந்த உடனே எல்லாத்தையும் ஐயோ இப்படி எல்லாம் அந்த அம்மா செய்வாங்க என்று சொல்லி அவளை குறித்து எப்போ சொல்றாங்க? செத்து அவளை குளிப்பாட்டி கடத்திருக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அவள் உயிர் தெழுவானா, பேதுரு வந்தா அவள் எழும்பாளான்னு தெரியாது. ஆனாலும் பேதுரை அழைக்கிறார்கள். பேதுரு எல்லாவற்றையும் வெளியே போக செய்து ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபனா ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. ஜெபனா ஆமேன். இப்போ எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. சபை துதிக்க தெரிஞ்சுக்கிட்டா சபை வளரும். ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம ஆவியில் வளரணும்னா நம்ம நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ அங்கே மேலே கொண்டு போய் காட்டி பேதுரு எல்லாரையும் அவங்க தானே உன்னை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தவங்களே வெளியே போன்றேன். என்ன நியாயம்? நான் ஜெபம் பண்ணும்போது கூட இருன்றேன். இவர் வெளியே தோர்த்துறார். அவர் தான் அப்போஸ்தலர்.
பாஸ் இன்பநாதனுக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கும் வித்தியாசம் தான். ஏன்னா அங்கே இருந்தவங்க ஒரு மனம் இல்லை, பேதுருவோட ஆவியில் ஒத்து வர மாட்டாங்க. நான் உங்களை இருந்து கூப்பிட்றேன், என் கூட ஆவியில் ஒத்து வருவீங்க, அதனால் உங்களை கூப்பிட்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே. ஆமேன். இப்பதான் வர்றார். பேர் எப்படி தெரியும் அவருக்கு? ஆமேன். சொன்னாங்க, சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. தொற்காள் தபித்தாள். ஆண்டவருக்கு தபித்தாளை எழுந்திரு என என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு வந்துட்டீங்களா? சோத்திரம். இது திருட்டுத்தனம், கள்ளத்தனம் பண்றது தான் இப்படி பண்ணும். பேதுரை பார்த்து praise the Lord, thank you for raising up, என்னை எழுப்பினதுக்காக நன்றி சொல்லி பேதுருவை பார்த்து ஆமேன் ஆமேன். இவ எங்க பார்த்துக்கிட்டுன்னு பார்க்குறேன். எல்லா கண்களும் அங்கே இருக்கணும். எனக்கு 2 கண்ணு இங்கே பார்க்கறது, என்ன பார்க்கறது 400 கண்ணு. ஆண்டவருக்கு சோதனை 400 கண்ணு இங்கே தான் இருக்கணும். அவ பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி. ஆமேன். இப்போ மரித்தவள் எழுந்துக்கிறா, பலன் இல்லை, கையை கொடுத்து எழுப்பணும். சபையில் இருக்கிறது போய் கையை கொடுத்து எழுப்பி உட்கார வைங்க. நான் 77 ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன் புதுசாக. அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. போனேன். பெங்களூர்லேருந்து பஸ்ஸில் ஒரு 60 பேர் போனோம் திருச்சிக்கு. போய் 3-4 மணிக்கு தான் போய் சேர்ந்தது. சரி கொஞ்சம் படுக்கலான்னு படுத்தோம். படுத்த 5 மணிக்கு ஒருத்தர் விசில் ஊதிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் விசில் ஊதி, அவருக்கு என்ன மனுஷனோ தெரில, சரியான ஆளை போட்டிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் பிரதர் பிரேஸ் லார்ட், விழிச்ச உடனே பிரேஸ் லார்ட்னா. அப்போ தான் கண்ணை மூடினேன். பிரதர் பிரேஸ் லார்ட், கையை பிடிச்சாரு. பிரேஸ் லார்ட் எழுந்திருக்கு பிரதர், ப்ரேயருக்கு ரெடியாக. இப்போதான் வந்து படுத்தேன். அவருக்கு அதெல்லாம் தெரியும். படுத்துட்டு இருக்கிறியா? விசில் அடிச்சாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான். ஆமேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு செய்யறதுக்கு வேகமா துரிதமா செய்யணும். கரங்களை தட்டி தாமதம் இல்லாம வாயா, அப்பதான் எங்க தொற்கால் எழுந்திருக்குவா. ஆண்டவருக்கு சோத்திர. அப்படி சொல்லி கூப்பிட்ட உடனே எழுந்து உட்கார்ந்தா. அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். எல்லாரும் வெளியே அனுப்பிட்டாரு. வெளியே அனுப்பினவங்களை தான் கூப்பிடணும். இப்போ யாரை கூப்பிடுறாரு? அப்போ யார் வெளியே போகுது? இவங்க தான். இவங்களையே அவர் வெளியே துரத்திட்டா, உன்னை துரத்தாமல் இருந்தால் எப்படி அது? ஆண்டவர் சோதனை. இங்கே விதவைகளையும் பரிசுத்தவான்களையும் அடித்து உயிர் உள்ளவர்களாக செத்தவளா கடத்தி இருக்கிறவள உயிரோடு எழுப்பினு கூட்டு வந்தாங்க. இவர் ஜெபம் பண்ணார். இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டார். பரிசுத்த வாட்டி தான், விதவைகள் தான், இவங்க தான் அவளை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வேணாமா, நான் ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பின பிறகு அவளை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோப்பா பட்டணம் அது நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களையும் கொர்நேலியும் இந்த யோப்பா பட்டணத்தில் போய் தான் கூட்டு வாழ்றாரு. அந்த யோப்பா பட்டணத்தில் அநேக நாள் தங்கி இருக்கும்போது ஆண்டவர் கொர்நேலியுவுக்கு ஒரு சொப்பனத்தை தரார். இத்தாலி பட்டணத்தில் இருக்கிறவன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. யோப்பா பட்டணத்தில் நற்கிரியை செய்கிற ஒரு சகோதரி தொற்கால் இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற்
பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படி மரித்து உயிரோடு எழுப்பி உட்கார வச்சிருக்கிற அவளை பரிசுத்தவான்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டார். ரட்சிக்கப்பட்டான், கூட்டு வந்து சபையில் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்படி வந்தாக்கா சபையில் இருக்கிற பரிசுத்த பாட்டிகளும் பரிசுத்தவான்களும் போய் மீட் பண்ணுங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தம்பி சாட்சியை கேட்டு அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. நீ கை கொடுத்து எழும்பி உட்கார செய்யணும். மீட் பண்ணுங்க. பிரதர் பிரைஸ் தி லார்ட், விசாரிங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க, விசாரிக்கணும். அவள் கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணி, ஆமாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்ககிட்ட தான் கொடுத்துட்டோம். கூப்பிட்டு சாலமோன், மோசஸ், ஞானந்தகுமார் எல்லாம் பிடிச்சுங்க. இதுக்கப்புறம் பேதுருக்கு அங்கே வேலை இல்லை. யார்கிட்ட கொடுத்துட்டாரு? விசுவாசிங்கிட்ட பரிசுத்தவான்கிட்ட கொடுத்துட்டார். பரிசுத்தவான்தனம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரத்தில் கொடுத்துட்டார். இப்போது ஒன்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எழுப்பி உட்கார வச்சு பரிசுத்தவான்களிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது என்னத்துக்கு என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். ஜெயபிரகாஷ் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களற கழுவி இருக்கிறான். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகள் ஆளுகையும் தந்திருக்கிறார், ஆசரிப்பையும் தந்திருக்கிறார். ஆசாரிய வேலையும் செய்யணும், ராஜாவாகவும் இருக்கணும், ஆளுகையும் தந்திருக்கிறார், ஆராதனையும் நீங்க தான் செய்யணும். ஆமேன். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ராஜா எப்படி உட்காருவார் சிங்காசனத்தில்? அப்படியே இங்கே நாடகம் ஸ்கிட்டெல்லாம் போட்டால் அப்படியே ஒரு அம்மா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு அம்மா சண்டே ஸ்கூல் ஸ்கிட்டு ராஜாவை போட்டால் பட்டு புடவை போட்டு கட்டி நெக்லஸ் எல்லாம் போட்டு அவனை கொண்டாந்து உட்காருச்சு. எங்கள் சபையில் நகையே போடுறதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் தெரியுது. இப்போ எங்கே இருக்கிறான் அந்த ராஜா? கூஜாவாக இருக்கிற ஆண்டவரே இல்லை, ஊரை சுற்றிட்டு இருக்கிறாமா? பெற்றார் உங்கள் கடமை, அந்த பிள்ளைகளை பத்திரமா வளர்க்கணும். அதுக்கு தான் அம்மா கையில் கொடுத்தது. மோசையை எடுத்து இந்த பிள்ளையை எனக்காக வளர்க்கணும், உனக்கு பால் கொடுக்குற ஒரு அம்மாவை கூட்டு வரட்டுமா சொல்லி அந்த அம்மாவையே, அந்த மோசையினுடைய அம்மாவையே கூட்டு வந்து விடுறான். எதை கண்டுபிடிச்சா என்ன 2 பேருக்கும் பயங்கரம். ஆனால் அதெல்லாம் பார்க்கல. இந்த அம்மாவும் அதெல்லாம் கேட்கல. நீ யார், இந்த பிள்ளைக்கு யாரை கூப்பிட்டு வந்தனாலாம் அந்த பார்வோன் குமாரத்தி கேட்கல. இந்தம்மா இந்த பிள்ளைய பிடி. அந்த பிள்ளைய அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் அது அழகாக இருக்கிறது தான் எடுத்தாங்க. அம்மாகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த அம்மா தான் பேர் வச்சாங்கம்மா. தண்ணீர்லேருந்து எடுத்தேன் என்பதனால ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கிறது. மோசஸ் யார் பெற்ற பிள்ளையும் அந்த அம்மா 4 பெட்டியிலேருந்து எடுத்து நான் தண்ணியிலேருந்து எடுத்தேன். என்ன அவன் மோசஸ்ன்னு கூப்பிடும்போதெல்லாம் தண்ணீர்லேருந்து எடுத்தேன். அந்த அம்மாவுக்கு அங்கே இடமே இல்லை. இப்போ பேர் வச்சுட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை எனக்காக வளர்க்க வேண்டும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர்
இவளெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் இதை வளர்க்கணும். நான் ஆண்டவர் நாமம் உங்களை ராஜாக்களும் ஆசையாளர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றணும்னா ஆண்டவர் சொல்கிறார் பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் உதாரணமாக ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் சோதரன். நீங்கள் எல்லாவற்றாலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும்னா நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் தொற்கால ஆண்டவர் நம்மோடு கூட காண்பித்து கொண்டுகிறார். தொற்கால் நற்கிரியை செய்கிறான். அவள் செத்த பிறகும் அவளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரியைகளிலும் பெருகுகளாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்க. கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். அந்த கிருபை தான் இருக்கும்போது தான் நம்மை பெருகச் செய்கிறார். ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேண்டும். இப்போது இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் மார்ஷல் வந்து முன்னால் ஜெபம் பண்ணுவேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாருமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். க்ளோரி ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே இது வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த ப்ராக்டிஸ் பண்ண கத்தத்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பேதுரு போல அவர் தபித்தாவை போல ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கத்தத்தாமே எங்களுக்கு எல்லா கிருபை வரணும். தெய்வம் தேவன் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தயவும் இரக்கமும் நீதியும் சந்தோஷமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பங்களிலே பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கம்யூனியன் சர்வீஸை தேவரீர் பிளஸ் பண்ணுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உமக்கே துதி கன மகிமை வல்லமை மாட்சிமை யாவுமே எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.